அது அது நான் புக் எடுக்க வந்தேன். பொண்ணால முடிஞ்சா என் கையை தட்டி விட்டுட்டு போ பாக்கலாம். என்னடா ஆம்பளத்தனத்தை என்கிட்ட காமிக்கிறியோ? அடியே அழகே அழகே அடியே பேசாம நூறு நூறா நூறு போடாத வலியே என் ஒளியே ஒளியே நான் ஒன்னும் பூதமில்ல தூரம் ஓடாத. இந்த பாருடி உன் பின்னாடியே நான் கெஞ்சிட்டு அலைய முடியாது சோனி, எனக்கு டைம் ஆகுது கிளாஸுக்கு. என்ன சொல்லுவாங்களா ப்ரொஃபசரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சிருக்கானி காலேஜ் ஃபுல்லா பரவிடும், பரவாயில்லையா? இந்த பாரு செல்லம், நான் காலேஜுக்கு படிக்கிறதுக்குலாம் வரல. யார் சொன்னா நான் காலேஜுக்கு படிக்க வந்திருக்கேன்னு? இந்த மாதிரி அழகான பொண்ணுலாம் இருக்கீங்களா, அவங்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். ஏடி அவன் கண்ணு முன்னாடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான், நீயும் ஆமா அதுக்கு தான் வந்தேன்னு சொல்ற. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கையை விடுடா, இப்படி இமோஷனலா பேசினா நீ சொன்னதை நான் மறந்துடுவேணும். எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அதுக்கு தான் வந்தேனா? நீ அவன் முன்னுக்கு என்ன கேட்கா? அதை என்னால மறக்கவே முடியாதுடா. இதுக்கு உங்க கூட நான் அங்க வரணும், அங்க போயும் இந்த பொண்ணை ஏன் திட்டுனீங்கன்னு கேட்பீங்க. அவரு உங்க முன்னால இவ ஒழுங்காவே படிக்க மாட்டேக்கா, ஒழுங்கின பிடிச்சவான்னு சொல்லுவாரு. அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? என்ன உங்க பொண்டாட்டின்னு அவர் முன்னுக்கு சொல்ல முடியும்னா சொல்லுங்க. உங்க கூட நான் தாராளமா இப்பமே வாரேன், எனக்காக நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அது 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 வந்து சோனி, இல்ல இல்ல, என் பையனுக்கு அப்படி எதுவும் நடக்க கூடாது. அவன் நல்லா இருக்கணுங்க. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கண்டிப்பா வேணுங்க. ஆனா ஆனா அவ என் பிள்ளை கூட சந்தோஷமா இருப்பாளாங்க. அதெல்லாம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்காங்க வசந்தி. அதனால நீ எல்லாம் ஒன்னும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நல்ல நேரத்தை குறிச்சிட்டு வாப்போ. அப்படி 1 மாசத்துல மட்டும் நீ மகி உங்க வீட்டை கூட்டு போலன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உனக்கும் மகிக்கும் டைவர்ஸ். இன்னும் 2 நல்ல மகியும் நானும் சேர்ந்து வாழ்றோம். மச்சான் சாயந்தரம் உங்க வீட்டு பக்கம் வாரோம். என்ன எதுக்குடா? உனக்கு ஏதாவது நடக்க போதாம உங்க அப்பா இப்ப சொல்லிட்டு போறாருல, அதுக்காக உங்க ரூம் ரெடி பண்ண நாங்க வாரோம். நல்லா இருப்படா. எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்னா நீ அந்த பக்கமே வராத. தயவு செஞ்சு உன் வீட்டை பூட்டு தூங்கு, அப்பதான் எனக்கு ஏதாவது நல்லது நடக்கும். ஜோசியரியா? ஜோசியரை எதுக்கு பார்க்க போயிருக்காங்க? குட் நியூஸ் தான், இன்னைக்கு நம்ம 2 பேத்துக்கும் சாந்தி முகூர்த்தமா, அதுக்கு நல்ல நேரம் குறிக்க போயிருக்காங்க. என்னது, நம்ம 2 பேத்துக்கு முதலிரவா? சந்தியா சந்தியா என்னாச்சுமா? கணக்கு இருந்து பாரு. டேய் என் மருமகளை என்னடா பண்ணா? அவ அப்படி கீழே விழுந்து கிடக்கா. அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. இவதான் அத்தை எங்கன்னு கேட்டா, அத்தை வீட்டுல இல்ல வெளியே போயிருக்காங்கன்னு சொன்னா. என்னது அத்தை வீட்டுல இல்லையான்னு சொல்லிட்டு திடீர்னு சடனா சந்தோஷத்துல மயங்கி விழுந்துட்டா. என் மோகனே, என் காதலே நீ பூ சுத்துறியா? உங்க அம்மா வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சு என் மருமக மயங்கி கீழே விழுந்துட்டாளா? போடா, நீ ஏதோ என் மருமகளுக்கு அதிர்ச்சி தர்ற மாதிரி ஏதோ விஷயத்த சொல்லியிருக்கா, அதுதான் அவன் மயங்கி இப்படி கிடக்கா. சரி சரி, அவளை ரூமுக்கு தூக்கிட்டு போ. சந்தியா என்ன சாந்தி முகூர்த்தம் சொன்னதுக்கே இப்படி மயங்கி விழுந்து கிடக்கா? அப்ப இவன் நைட்டு ஃபுல்லா கண்ணே திறக்க மாட்டாளா? இப்படியே தான் கிடப்பாளா?